சட்டம் என்பது இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்குறேன், இதே மாதிரி ஒருத்தர் ஒரு முதியவர் ஏதோ ஒரு போக்சோ கேஸில் பண்ணிட்டாருங்க. கோர்ட் வந்து தண்டிச்சிச்சு. அந்த வெண்ணை வெட்டி வெளியில் வரும்போது சொல்கிறான், ஃப்ரீ வக்கீல்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டான், சட்டமாவது வெங்காயமாவதுன்னு சொல்லிட்டு போகிறான். நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா நானும் ஒரு வக்கீல் தான், ஆனால் எனக்கும் ஒரு மனிதாபிமானம் இருக்குது, நானும் ஒரு மனுஷன் பொறுமை இருக்குது. சட்டத்தை அவன் அப்படி பேசுனதுக்கு பலேர்னு ஒன்று வச்சுருப்பேன். நீ பண்ண புனித காரியத்துக்கு உனக்கு வக்கீல் வச்சதே தப்பு, உன்னெல்லாம் தூக்கி போட்டு அன்றைக்கே மிச்சிருக்கணும். தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே விட்டுருக்குறாங்க, குழந்தைய போய் சின்னாபின்னமாக ஆக்கியிருக்கிற. அதுக்கு ஒரு சிலர் கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க, அந்த பெரியவர் அழுகுறதை பார்த்தா பாவமாக இருக்குது, அவர் சைடு நியாயத்தை யாருமே கேட்கலையா. சப்ஜெக்ட்டு தெரியாது, என்ன நடந்தது தெரியாது. கோர்ட்டு ஒன்றும் சும்மா கிடையாது, கோர்ட்டு விசாரித்து தான் கொடுக்குது. யாரும் வந்து சும்மா வந்து ஒருத்தர் கோர்ட்டில் வந்து தண்டனைன்றதுங்க நிறைய நேரத்தில் நிரபராதி தண்டிச்சிடக்கூடாதுன்றது தான் சட்டமே இருக்குது. ஏன்னா எவிடன்ஸை கரெக்டாக சப்மிட் பண்ணும். எவிடன்ஸில் தப்பே பண்ணியிருக்கலாம், எவிடன்ஸில் தப்பாகி போயிடுச்சு, சாம்பிள் மாறிச்சுனாலுமே போதும், ஒற்றி நிரபராயிடும். அப்படி லூப்போல் இல்லாமல் அந்த போலீஸு காவல்துறை யாரோ ஒரு பெண்மணி அதிகாரி, மோஸ்ட்லி இந்த மாதிரி கேஸ் எல்லாம் லேடி இன்ஸ்பெக்டர் தான் விசாரிப்பாங்க. அவங்க ஏதோ விசாரித்து தண்டனை வாங்கி கொடுத்தா அந்த ஆள் அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாப்புல. அப்போது அந்த சட்டத்தின் மீது பயமே கிடையாது. அதுதான் இங்கே பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு, சட்டத்தின் மீது மரியாதை, சட்டப்படி நடக்கும். இப்போ கோர்ட்டு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஐயா நேரு மேலே வழக்கு பதிவு சொல்லியிருக்கு, சொல்லி 2 வாரம் ஆச்சு, இன்னும் வழக்கு பதிவு பண்ணல. அப்போ கோர்ட்டை நீங்கள் என்ன மதிக்கிறீங்க? 1. 2வது பயப்படுறீங்க தானே, உங்களுக்கு மடியில் காணாலன்னா எஃப்ஐஆர் போட வேண்டியதானே. இப்போ என்ன நடக்கும்? கடைசியில் எலெக்ஷன் கமிஷன் வரப்போகுது. எலெக்ஷன் கமிஷனர் வந்தவொன்னா அவங்க அதிகாரிகளை மாற்றுவாங்க, அதிகாரிகளை மாற்றினா எஃப்ஐஆர் போட போகிறாங்க, தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க. அசிங்கம் யாருக்கு? அவமானம் யாருக்கு?